சரிதானே? அது உண்மையா நல்ல விஷயம். ஆனால் அதை சரியா புலவு பண்ணலன்னு சொன்னால் அவங்க அடுத்த இடமா அவங்களோட நிதி உதவியை பிட் போடுவாங்க, அல்லது அவங்க திருப்திப்படும் வரைக்கும் அதை பிட் போடுவாங்க, அல்லது தடை செய்வாங்க. அப்படியான நிபந்தனை எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அது இறுக்கத்தன்மை உண்டு இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. இலங்கையில் இருந்து அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகும் மாவட்டம் எது? கம்பா. எத்தனை? 17. 19. கம்பா கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கு. கொழும்பா கம்பா எது சரி? கம்பா கூடினது, குறைஞ்சது கம்பா கூட. அதுல ஒரு பாப்புலேஷன் அடிப்படையில தான் இந்த நியமனங்கள் செய்யப்படுறது. வெப்சைட் இவங்களோட ஒரு வெப்சைட் செக் பண்ணுங்க. என்ன கொழும்பு கிடந்ததுல 18 கம்பா 19. கம்பா 19 சரிதானே? ரைட். கம்பா அதுல மிக குறைஞ்ச பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட மாவட்டம் வந்து 4 சீட் ரிங்கோல. மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேருங்கிறதுல 225. 225ல தேர்தல் மூலமா தெரிவாரு ஆளுநர் எண்ணிக்கை எவ்வளவு? 196. மிச்சம் இருக்கிற 29 பேரும் தேசிய பட்டியல பட்டியல்ல வருவாங்க. ரைட். அப்ப இதான் எங்கட இதுக்குள்ள இருக்கிற டீடைல். இதை விட கட்சி சார்பாக எங்களுக்கு தீர்மானங்கள், பொதுவான தீர்மானங்களை கொண்டு வரக்குள்ள நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். ஹலோ, இது கேக்குறீங்களா? 13வது கேள்வி, மிகப்பெரிய பூங்கா. மிகப்பெரிய பூங்கா. சரி பாருங்க, இதை முடிச்சிருவார். சரி. ரைட். ஓகே, சரிதானே? அப்ப இதை பார்த்துக்கொள்ளணும். இதை விட நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் தேர்தல் மாவட்டங்கள். எத்தனை தேர்தல் மாவட்டங்கள் இருக்குது? 22. 25. நிர்வாக மாவட்டம் 25, தேர்தல் மாவட்டம் 22. ஏன்னு சொன்னா கிளிநொச்சியும் சேர்த்து 2 ஒரு தேர்தல் மாவட்டம். அதே போல அது 2 சேர்த்து யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் சொல்லி வரும். அதே மாதிரி வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு இது 3 சேர்ந்து ஒரு மாவட்டம் வன்னி தேர்தல் தொகுதின்னு சொல்லுவாங்க. வன்னி தேர்தல் மாவட்டம் அல்ல வன்னி தேர்தல் தொகுதின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 5 வந்து இப்படி 2 பிரிகிற நாடி 22. அப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையில காணப்படுற தேர்தல்கள் என்னென்ன தேர்தல்? ஜனாதிபதி தேர்தல், அதே போல பாராளுமன்ற தேர்தல், அதே போல மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இது வந்து 4 தேர்தல். அதை விட ரெஃபரண்டம் ஒன்று இருக்கு. ரெஃபரண்டம் பொது சன அபிப்பிராய வாக்கெடுப்பு. இது நடந்திருக்கா இதுக்கு முதல்ல இலங்கையில? எப்ப நடந்திருக்கு? 79 ஆண்டோருக்கா சரியா பார்த்துக்கொள்ளுங்க. இருந்த கவர்மெண்ட் அவங்க தொடர்ச்சியாக தங்களோட ஆட்சியை நீடிக்கிறதா இல்லையான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஒப்பங்குடல் ஒன்று செய்தாங்க. 1982 சார். ஒப்பங்குடலின் அடிப்படையில அவங்களுக்கு மக்களால் அதிகப்படியான வாக்குகள் வழங்கப்பட்டனால தொடர்ச்சியா அவங்க ஆட்சி நீடிக்கப்பட்டது. அப்படியான பொதுவான தீர்மானங்கள் எதுக்கும் போற நேரம் அது கட்டாயம் மக்கள பொதுவான வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்படணும் சொல்லி எங்களை அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து சட்டம் படிக்க போறீங்க, அதுல பேசிக்கான விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். 13வது கேள்வி என்ன சொல்லுது? பூங்காக்கள் நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய பூங்காக்கள். நிலப்பரப்பின் அடிப்படையில வில்பத்து தேசிய பூங்கான்னு சொல்றாங்க. நிலப்பரப்பின் அடிப்படையில வில்பத்து தேசிய பூங்கான்னு சொல்லப்படுது. எதுக்கும் இருக்கா நீங்க இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வரைக்கும் பாத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. சரியா? ஹலோ, இருக்கிறீங்களா? தாவரவியல் பூங்கா சார். அப்ப நிலப்பரப்பின் அடிப்படையில எங்களுக்கு நிலப்பரப்பின் அடிப்படையில கேட்டிருக்கிறாங்க. தாவரவியல் பூங்கான்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், பேராதனி இருக்குது, ஹக்கல் இருக்குது, இதெல்லாம் வந்து தாவரவியல் பூங்கா. சரிதானே?
அம்மாந்தோட ரிதியா கம வந்து என்ன பூங்கா அது? அம்மாந்தோட ரிதியா கமையில இருக்கு, அது வந்து சபாரி பூங்கான்னு சொல்றேன், சரிதானே? சபாரி பூங்கா. அதே போல வில்பத்து தேசிய சரணாலயம் இருக்குது. அப்ப வில்பத்து, யாழ, வில்பத்து எல்லாம் தேசிய சரணாலயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அதே மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. பூங்காக்கள் எது, பாதுகாக்கப்பட்ட ஒதுக்குகள், வனங்கள் எது. அண்மையில உங்களுக்கு தெரியும், இலங்கையில மன்னார்ல, சரிதானே, காற்றாலைகள் அமைக்கிறது தொடர்பாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்து அந்த காணி வழங்கப்பட்டதுல அந்த காணி வந்து பறவைகள் சரணாலயமா பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லியும் சொல்லி கொஞ்சம் பெரிய இஷ்யூ எல்லாம் போனது. அதெல்லாம் இருக்க பாத்துக்கொள்ளுங்க. மன்னார் எந்த இடம்னு சொல்லி பாத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி மன்னார்ல சாரி சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த இப்ப காடுகள்ங்கிறதும் பூங்காங்கிறதும் உண்டா சார்? இப்ப வில்பத்துங்கிறது காடு அப்படி என்ற வராதா சார்? இல்ல, காடுகள் காடுன்றது சரணாலயங்கள், காடுன்றது வந்து இப்ப எப்படின்னு சொன்னா இலங்கையில அதுல நிறைய கன்ஃபிளிக்ட் இருக்கு, சரிதானே? இலங்கையில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இலங்கையில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. வைல்ட் லைஃப் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, அப்படி அப்படியே ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இது. ஃபாரஸ்ட்ன்றது உண்மையா காடுன்னு சொல்லப்படுறது வந்து காடுன்றது வனவள திணைக்களத்தின் முகாமைத்துவத்துக்கு கீழே வார இடங்கள், சரிதானே? இப்ப இந்த பூங்காக்கள், சரணாலயங்கள் எல்லாமே வந்து வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அவங்களால கெசட் பண்ணப்பட்ட, அவங்களால மெயின்டைன் பண்ணப்படுற இடமா இருக்கு. இப்ப காடுகள்னு பார்த்தோம்னா காடுகளுக்குள்ள 4-5 வெரைட்டி இருக்கும். இந்த தனியா இருக்கிற காடுகள், மற்றது அந்த என்னன்னு சொல்றது, அந்த சவானா புல்வெளி எல்லாம் அப்படியானது எல்லாம் இருக்கு. அதே மாதிரி காட்டுலயே இன்னும் வாய்ப்பாடல் இருக்கு வந்து தனியே காடா இருக்கிறது, இருக்கிற ஏரியால் இருக்கு. அது வந்து தனியா காடு மட்டும்தான். அதே மாதிரி சில இடங்கள்ல சொல்லுவாங்க வில்லேஜ் ஃபாரஸ்ட்னு சொல்லி. வில்லேஜ் ஃபாரஸ்ட் என்றால் கிராமிய காடுகள்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், கொழும்பு போற வழியில குருநாகலுக்கு பக்கத்தால அந்த காட்டு, சின்ன ஒரு காட்டு ஏரியா மாதிரி, அதுக்குள்ளால கடையெல்லாம் வச்சிருப்பாங்க. அது வந்து வில்லேஜ் ஃபாரஸ்ட், சரி. அது வளர்ச்சி கிராமங்கள் இருக்கும், நடுவுல காடு இருக்கும், அது வில்லேஜ் ஃபாரஸ்ட். இதை விட இன்னொன்னு சொல்லுவாங்க வனமூடுகைன்னு சொல்லி. வனமூடுகைன்றது காடு இல்ல. எங்கட வீட்டை ஒரு மரம் எல்லாம் நிறைஞ்சி இருக்குன்னு சொன்னா அதை ஃபாரஸ்ட் கவர்ன்னு சொல்லுவாங்க, சரிதானே? வனமூடுகை அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, அந்த ஒதுக்கு வனங்கள்னு சொல்லி. என்றால் ஃபாரஸ்டுக்கு கெசட் பண்ணப்பட்டிருக்காது, ஆனால் கெசட் பண்ணப்படுறதுக்கு முன்மொழியப்பட்டிருக்கும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்ப நீங்க அந்த அளவுக்கு போகுது, இப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. நான் நினைக்கிறேன்னு உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆயிட்டு. இதுல பவித்ரன் இருக்கிறீங்களா? மனோன் இருக்கிறீங்களா? ஹலோ, இருக்காரா? சரி, ஓகே, ரைட். அப்ப நான் உண்மைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தரது தான் கொண்டு வந்தது. என்னன்னா, இந்த ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்னு சொல்லி பார்த்தால், நான் ஒரு 50 கேள்வி எடுத்தேன்னு சொன்னா குறைஞ்ச ஒரு 3 மணி நேரம் எனக்கு தேவை அந்த கேள்வி அவ்வளவு செய்யறதுக்கு. இது இப்ப 25 கேள்வி போட்டோம்னா 25 எத்தனை செய்யிருக்கோம்? 14 தான் செய்திருக்கிறோம். சரி, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் பண்ணாடி நாளைக்கும் இதுல மிச்ச கேள்வியோட நான் இன்னும் கொஞ்சம் கேள்வி ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அது சம்பந்தமா கதைப்போம். நாளைக்கு முருக்கா எங்களால் செய்வாங்க தானே, அப்ப நாளைக்கு முருக்கா ஜாயின் பண்ணுங்க, கதைப்போம், சரியா? இது வரைக்கும் இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் நன்றி. அதோட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள கேட்டுட்டு நான் வகுப்பை எங்கட மனோநாட்டை நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. இந்த பரீட்சை தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா. சார், முக்கியமா என்னென்ன வேறமெண்ட் இருக்கா நாளைக்கு அதையும் சொல்லுங்க. என்னென்னால் இப்ப எங்களுக்கு இது வந்து ஒரு மற்ற பாடங்கள் மாதிரி நான் ஐக்யூ சொல்லுவேன். ஐக்யூ நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100 மார்க்ஸ் எடுப்பீங்க, அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் உங்களுக்கு அடிச்சு சொல்லுவேன், ஐக்யூ நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 100 மார்க்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது, சரிதானே? ஆனா எங்களுக்கு இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இங்க இருக்கிற சேலஞ்சான விஷயம், இந்த ஜெனரல் நாலேஜ் என்ற பாடத்துக்கு வரையறுக்கப்பட்ட பரப்பு இல்லை. அதான் அதுல இருக்கிற இஷ்யூ, சரிதானே? இப்ப வரையறுக்கப்பட்ட பரப்பு இல்லைன்னா இப்ப நாங்க மேக்சிமம் இதோட கூடுதலா தேடணும். இப்ப எங்கட நாட்டுல வந்து கேட்கலாமா? சொல்லுங்க. இப்ப வந்து நாங்க இதுக்கு பிறகு நாங்க லோ காலேஜ் எக்ஸாம் செய்ய போறோம் என்றாலும் இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டு எப்படி சார் இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட்ஸையும் தெரிஞ்சு கொள்றது நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமா? இல்ல, என்னன்னு சொல்லுங்க. இப்ப உண்மைக்கு நான் எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் போட்டி பரீட்சை எழுதுறதுக்கு முதல்ல, சர்வீஸுக்கு வரதுக்கு முதல்ல டெய்லி நான் நியூஸ் பேப்பர் பார்ப்பேன்.
இப்ப நியூஸ் பேப்பர் பார்த்தால் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு நியூஸ் இருக்கு தானே. இப்ப இன்றைக்கு கொழும்புல சாரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு தானே, நாணய மாற்று வீதம் கூடுதுன்னு சொன்னால் அந்த நாணய மாற்று வீதம் கூடுறது சம்பந்தமான 2-3 பேப்பர்ல வேற வேற ஆர்டிகல் வரும். அப்ப அந்த 2-3 பேப்பர்ல வர வேற வேற ஆர்டிகலையும் வந்து வாசிக்கிற நேரம் அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருப்பாங்க. அதுல இருந்து நாங்க ஒரு சம்மரி எடுக்கலாம். மற்றது உங்களுக்கு கண்டினியூ ரீடிங் ஒன்று இருக்கிற நேரம் இந்த இன்றைக்கு வாய்ச்ச அதே செய்தி நாளைக்கு இன்னொரு இதா வரும். அல்லது குறிப்பா ஈராண்ட பிரச்சனைன்னு பார்த்தா ஈராண்ட பிரச்சனை நெடு வந்து கொண்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு அது கண்டினியூ அந்த ரீடிங்ல இருக்கக்குள்ள ஈரான் ஜனாதிபதி கொல்லப்பட்டாங்கன்ற பேர் எப்ப இருந்த அந்த ஈரானிய கிளர்ச்சி அது இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்டுக்குள்ள வந்துடும். மற்றது இப்ப நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சில குரூப்ல இந்த ChatGPT அதுல எல்லாம் தேடி இதன்னு போடுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு, அந்த டேட்டா சரியா இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க டேட்டா வந்து சார் சம்டைம்ஸ் வந்து ராங்கா தான் இருக்கிறது. இல்ல அதான் சொல்றேன் நான். என்னென்னாலும் அந்த 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 விஷயங்களை நீங்க நம்புறதை விட அதை நம்ப வேணாம்னு சொல்லலைன்னா அதை நம்புறதுக்கு முதல்ல நீங்க ஒருக்கா சுய பரிசீலனை ஒன்று செய்து கொள்ளுங்க. அதுல இருக்கிற டீடைல் சரியானு சொல்லி சரிதானே. உங்களுக்கு தேடுறதுக்கோ அல்ல செக் பண்றதுக்கோ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்ப அதுல நீங்க தேடிக்கொள்ளலாம், செக் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது முதல்ல மாதிரி கஷ்டம் இல்லை. இப்ப ஜிகே எல்லாம் கஷ்டம் இல்லை. இப்ப நீங்க ஈவன் லைப்ரரிக்கு போய் பேப்பர் எடுத்து முன்னெல்லாம் பார்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. இப்ப பேப்பர்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் பேப்பர்ஸ் தான் வருது. இப்ப அது பெரிய அமௌண்ட்டும் இல்லை, சின்ன அமௌண்ட் தான் பே பண்ணி விட்டாலும் எங்களுக்கு பேப்பர் அந்த ஃபுல் பேப்பரும் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். சில நான் நினைக்கிறேன் சில குரூப்ல கண்டினியூவா பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டு கொண்டிருக்காங்க. இப்ப அதுல பார்த்தாலே போதும். இப்ப உங்களுக்கு பேப்பரை பார்க்கல அங்க எந்த நியூஸ் பார்க்கணும் எந்த நியூஸ் பார்க்க கூடாதுன்னு சொல்லி. இப்ப உதாரணமா இலங்கைன்னு பார்த்தோம்னா இலங்கையின் அரசியல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் பார்க்கணும். பொருளாதாரம் மற்ற அபிவிருத்தி சார்ந்த விஷயங்கள் பார்க்கணும். தேவையில்லாத இந்த அரசியல்வாதிகள் 2 பேர் சண்டை பிடிக்கிறது அவங்க வந்து தேவையில்லாத எல்லாம் அதை எங்களுக்கு தேவைப்படாது, கேட்கவும் மாட்டாங்க. மற்றது இந்த ஸ்பெசிபிக்கா இந்த என்னன்னு சொல்ற இனமுறுகளை தோன்றது, இன பிரச்சனைகள் அது இது அந்த தேவையற்ற விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. அப்படி வராது. நீங்க அந்த அளவுக்கு பார்க்கவும் தேவையில்லை. அதை விட இலங்கையின் அபிவிருத்தி சார்பான விஷயங்கள், அரசால முன்னெடுக்கப்படுற கொள்ளை திட்டங்கள், சர்வதேச நாணய நிதியத்தின் பங்களிப்போட செய்கிறது, உலக வங்கியில பங்களிப்போட செய்யற வேலை திட்டங்கள், கல்வியில கொண்டு வரப்பட போற நவீன முன்மொழிவுகள், இதை விட நீங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியோட வெப்சைட் போய் செக் பண்ணீங்கன்னா அங்க எல்லாமே அப்டேட்டா இருக்கும். சரி, அப்டேட்டட் டேட்டா இருக்கும். அப்ப நீங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். அதுல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈவன் நான் இப்ப சொன்னானே இந்த எங்க சுங்க திணைக்களம் 1932ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி நீங்க இன்லேண்ட் ரெவன்யூ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஹிஸ்டரியை போட்டிருப்பாங்க, எப்படி இது செஞ்சது. அது மட்டும் இல்ல ஆரம்பத்துல வரி முறைமை எங்கள்கிட்ட எப்படி இருந்தது, மன்னர்கள் காலத்துல வரி எப்படி அறவீடு செஞ்சவங்க, என்ன மாதிரியான வரியை நாம் இருந்தது சொல்லி அதை தெளிவா போட்டிருப்பாங்க. சரிதானே. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னால் தெளிவா இருக்கும். சரியா. அப்படித்தான் தேடணும். இப்ப இது வரையறுக்கப்பட்ட பரப்பு இல்லை. ஆனால் அதே மாதிரி நீங்க ஒரு 50 கேள்வி 40 கேள்வியில ஒரு 15 கேள்வி கரண்ட் அப்டேட்டா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மிச்சம் இருக்கிற கேள்வி எப்படியோ அந்த கரண்ட் அப்டேட்டோட சேர்ந்த பின்னோக்கின விஷயங்கள் அல்லது பழைய விஷயங்களா இருக்கிறதுக்கு பெரிய சான்ஸ் தான் கூட இருக்கும். சரிதானே. நீங்க பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை. படிச்சதோட இருக்கிறதுல கொஞ்சம் தட்டி பாருங்க. உங்களுக்கு டைமும் குறைவா தானே இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த உங்களோட விண்ணப்பம் வந்து கடைசியா தான் கிடைச்சு, கடைசி நேரத்துல எங்க டீமாக்கள் இப்படி ஒன்று செய்வோம் நல்லோம்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் ஆரம்பத்திலே இத நீங்க வந்திருப்பீங்களா இருந்தால் கொஞ்சம் இன்னும் பிரியோசனமா செய்திருக்க இருந்துச்சு. ரைட், ஓகே, பரவாயில்ல. நீங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. எல்லாரும் கண்டினியூ பண்ணுவீங்களா? இப்ப எக்ஸாம் முடிஞ்ச பிறகுமா? முடிஞ்ச பிறகு பாப்போம். சரி, என்ன மாதிரி என்ன சொல்லி எங்க டீமாக்களோட காய்ச்சிட்டு நான் சொல்றேன். ஓகே, தேங்க் யூ. கேள்வி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நான் வகுப்பை ஹேண்ட் ஓவர் பண்றேன். மனோநாட்ட அவர் செய்வார். அனைவருக்கும் வாழ்த்துக்களா. எக்ஸாம் நல்லபடியா செய்யும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot சார். மனோனா லைன்ல இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? வணக்கம் சார். வணக்கம் சார். கலைச்சிட்டீங்க எல்லாரும். கலைச்சிட்டீங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் எவ்ரிவன். கலைச்சிட்டீங்களா? இல்ல சார். இல்ல. சின்ன பிரேக் எதுவும் எடுக்க போறீங்களா? இல்ல சார். இல்ல சார், படிப்போம். கண்டினியூ பண்ணுங்க சார். ரைட், ஓகே. உங்களுக்கு சண்டே அந்த எக்ஸாம் என்ன? ஓம் சார்.
9:30. 9:30. இங்கிலீஷ் எத்தனை hour? 1 hour தானே? ஓமண்ணா Time 1 table hour அவங்களுக்கு. admission ல போடலையா? 1 hour தானே அவங்களுக்கு. ஓகே ஓகே. எஸ் சார் எஸ் சார் 1 hour. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க கணக்க பயப்படுறதுக்கு இல்லை. என்னண்டா நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா அது ஒன்று தான். அதாவது நீங்க இங்கிலீஷ்ல ஃபேமிலியரா இருப்பீங்களா இருந்தா நீங்க எல்லாரும் பெரியாக்கள் இல்லாம கிட்டத்தட்ட ஏ லெவல்லையும் இங்கிலீஷ் வார வடிவா நீங்க எல்லாரும் அப்டேட்டடா இருப்பீங்க. இங்கிலீஷ்ல ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கிறதால உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும் இங்கிலீஷ்ல நல்ல. அப்போ அதால அவ்வளோ பெரிய இது இல்லை. ஆனால் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் அவதானமா அட்டென்ஷனை கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸாக வச்சு கொண்டீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷில் மற்றது இன்னும் ஒன்று என்னண்டா நீங்கள் 2 விஷயம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும். 90க்கு மேலே வந்துன்னு சொன்னால் இந்த இங்கிலீஷ் ஃபார் லீகல் ஸ்டடீஸ்ன்ற சப்ஜெக்டுக்கு ஃபுல்லாக எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதில் 2 இருக்கு, இங்கிலீஷ் 1, 2 அண்டு இங்கிலீஷ் 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணீங்களா இருந்தால் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு லீகல் எல்எல்பி செய்யும் போது எக்ஸம்ஷன் கிடைக்கிறது. நீங்கள் இங்கிலீஷே அங்கால அதை எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஆனால் அது பெரிய கஷ்டமண்டும் இல்லை. 80க்கு மேலே எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடத்து இங்கிலீஷ் 1க்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும், 2 வந்து நீங்கள் செய்ய வேண்டி வரும். அதாவது CAT 1 CAT 2 ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் இங்கிலீஷில் நீங்கள் செய்ய வேண்டி வரும். 80க்கு மேல் எடுத்தீங்கன்னா 90க்கு மேல் எடுத்தால் என்டையர் இங்கிலீஷை வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைச்சிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் 6 பாடத்துக்கு மேலதிகமாக இங்கிலீஷை படிக்க வேண்டி வராது. அப்போ அதில் அதை கொஞ்சம் அது தெரியுமா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு? இல்லை சார் நோ ஜஸ்ட் சார், we don't know. இல்ல சார் தெரியாது. அது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் உங்களால இயலுமா இருந்தா மேக்சிமம் ஸ்கோர் பண்ணிக்கொள்ளுங்க. மேக்சிமம் ஸ்கோர் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதாவது இங்கிலீஷ் ஃபார் லீகல் ஸ்டடீஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுல லீகல் ரைட்டிங் அது இதெல்லாம் இருக்குது. அப்போ நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும். அது சுகமாக அட்லீஸ்ட் 80க்கு மேல் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு இங்கிலீஷ் தான் செய்ய வேண்டி வரும். ஆனா அது ஈவன் எக்ஸம்ஷன் கிடைக்கலன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஒரு பாடமா உங்களுக்கு ஒரு லோடா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு அதுக்கு 2 டைம் டேபிள் போடுவாங்க, கிளாஸ் வைப்பாங்க, ஒரு புத்தகம் இருக்கும், அதை சும்மா பார்த்துட்டு போய் ஒரு 2 எக்ஸாம் எழுதணும், அவ்வளவுதான். மேக்சிமம் நீங்க ஒரு 80 எடுத்து ஒரு பாடத்தையாவது எக்ஸம்ஷன் எடுக்க பாருங்க, அல்லது 90 எடுத்து 2 பாடத்தையும் எக்ஸம்ஷன் எடுக்க பாருங்க. அல்லது உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு IELTS 5.5க்கு மேல இருக்குமா இருந்தால் அதை சப்மிட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல எக்ஸம்ஷன் எடுத்துக்கொள்ளுங்க கம்ப்ளீட்டா. சரியா? ஓகே, அது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பண்ண வரல. பவித்ரன் அந்த உகாட பேப்பரை ஷேர் பண்றீங்களா இல்லை நான் ஷேர் பண்ணும்? ஆனா சேவன் இல்லைண்ணா லேசா இருக்கு உங்களுக்கு, நீ சேவனீங்கடா. No sound. Wait. வருமன் மனோனா கொடுங்க, ஹோ கோஸ்ட் கொடுங்க. ஷேர் பண்ணிடுறேன். அல்லது நீங்க அந்த உகா அந்த பேப்பரை ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்க ஷேர் பண்ண அவனை கொடுத்தாச்சு கோஸ்ட். Can everybody see? Yeah. Yes sir. Okay. இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒரு 4 கேள்வி வரும், 4 அல்லது 5 கேள்வி வரும். பெரும்பாலும் ஒரு எஸ்ஸே பின்னுக்கு வரும், ஒரு எஸ்ஸே ஒரு லெட்டர் அல்லது ஒரு நோட்டீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வரும். சரியானே? அதை தவிர இந்த இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அதாவது fill in the blanks,
fill in the blanks மற்றது இந்த வேர்புகள்ற கரெக்ட் ஃபார்மை எடுக்கிறது, அதுகளெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸில் வச்சுக்கொள்ளணும் நீங்கள். அதாவது இந்த இப்படி சொற்களை பை, ஃபோர், ஆஃப், இன், ஓவர், இன்டு, டவுன், அண்டர்நீத் இப்படியான சொற்களை தந்துட்டு ஒரு சென்டென்ஸுகளுக்குள்ள இடையில அதை யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி தருவாங்க. அதுக்கு இப்ப உதாரணத்துக்கு இதுல பாருங்க, பை, ஃபோர், ஆஃப், இன், ஓவர், இன்டு வேண்டா. An inspiring politician had a speech written out, spaced him by a friend who included instructions, spaced the manuscript for the speaker. முதலாவது ஸ்பேஸ்ல என்ன வரும்? Any idea? By. Written out by him by a friend. Written out. இல்ல. Out of. Out of மேலே by, for, of, in, over, in. By, sir. By. For him. For him. For him. Yes. For Very good. him. Acting by a friend include. Alright. அப்படிதான் இப்ப நாங்க இப்ப எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருக்க போனோம்னு சொன்னா எங்களுக்கு வரும். இப்ப இப்படியான சென்டென்ஸ் மேக்கிங்ல வரக்கூடிய அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஃபேமிலியர் ஆகிக்கொள்ளணும். பெரும்பாலும் உங்களை ஓரளவுக்கு கிராமர் ஓகேன்னு இவங்க எல்லாருக்கும் பேசிக்கா இங்கிலீஷ் கிராமர் வந்து ஓரளவுக்கு தெரியும் தானே? நீங்க மற்ற புக்ஸ்கள் ரீட் பண்ணுவீங்க, டெக்ஸ்ட்கள் வாசிக்கிறானே. Yes sir, yes sir. அறவே இங்கிலீஷை டச் பண்ணாத ஆக்கள் இல்ல. No, sir. No sir. ஓகே, அப்ப ஓரளவுக்கு இப்ப நீங்க இந்த ரீடிங் அபிலிட்டியும் சில இதுகள் எழுத்து பயிற்சிகளும் இருக்குமா இருந்தால் லேசா கண்டுபிடிக்கலாம். அதை கொஞ்சம் அந்த இதுகளுக்கு அதாவது இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ்களுக்கு உங்களை ஃபேமிலியை பண்ணி கொள்ளுங்க. சரியானே? இதுல நிறைய வரும். பை, ஃபோர், ஆஃப், இன், ஓவர், இன்டு, வித், அண்டர்நீத் அப்படி நிறைய வருமா? ஓ, த்ரூ எல்லாம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா fill in the blank with correct form of the verb. அது கொஞ்சம் முக்கியம். என்னன்னா பெரும்பாலும் அதுவும் கிராமர்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது தானே ஒவ்வொரு வேர்ப்ஸுக்கும். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு, பாஸ்ட் டென்ஸுக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு, ஃபியூச்சர் டென்ஸுக்கு இப்படி என்னென்ன வேர்ப்ஸ்கள ஃபார்ம் பாவிக்கிறன்ற தெரியும் தானே? I eat a mango, I ate a mango, I will eat a mango, mango will be eaten by me, mango was eaten by me. அப்ப அதே மாதிரி அந்த ஈட், ஏட், ஈட்டன் அப்படி அது மாதிரி மற்ற அந்த ஒவ்வொரு வேர்ப்ஸுக்கும் அந்த ஃபார்ம்ஸ்கள் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கு அந்த 3 ஃபார்ம்ஸ். அதுல சிலதுகளுக்கு தான் அந்த இடி சேர்க்கிறது வரும், சிலது அப்படியே வரும், சிலதுகளுக்கு வித்தியாசமா இருக்கும். அதை கொஞ்சம் உங்களை ஃபேமிலியர் ஆகிக்கொள்ளுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரியானே? இதுல முதல்ல பாருங்க, 2 magistrates were doing the rounds together at night when they bracket stopped by policeman for some negligence. என்ன வர? Stopped. When they were stopped. When they stopped. சரியானே? அப்ப அதே மாதிரி கிவ்ட ஃபார்ம்ஸ்கள் என்னென்ன வரும்? Give, gave, given. Give, gave, given. Given. Very good, very good. அதே மாதிரி come. Come, came, come. Come, came, come. Very good. Leave. Left. Left. Leave. Left. Left. Have. Had. Had. Have, had. Have. Okay. Here. Heard. Here. Heard. அப்படி அதுல இந்த அந்த அந்த வேர்ப்ஸ்கள ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப குடிக்கிறதுக்கு ட்ரிங்க், drank. வெரி குட். அப்ப அதுல கொஞ்சம் அந்த ஆரம்பத்துல இந்த கிராமர் புக்ஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வேர்ப்ஸ்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு அது நிறைய இருக்கும், அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதுல சும்மா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க.
சில வேளைகள்ல அந்த அந்த வெப் செல்ற ஃபார்ம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா வரும். அது சும்மா ஒரு ஜென்ரலா பார்த்துக்கொண்டேன் சரி. அல்லது நீங்க இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்களா இருந்தா அது ஒரு இஷ்யூ இல்லை. நீங்க கடற்கரை செய்து போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா complete the following sentences by putting the words in brackets in the correct order, make meaningful sentences. சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஸ்டார்ட்டை தந்து திஸ் இஸ், அதுக்கு பிறகு நிறைய வேர்ட்ஸை தந்துருக்குறாங்க. அதை நீங்க யூ ஹேவ் டு மேக் இட் இன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு 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 ஹிண்டா வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்க என்னன்னா கூடுதலா கொஞ்சம் ஃபேமிலியரா இருந்தீங்கன்னு சொன்னா கடற்கரை செய்துட்டு உங்களுக்கு எஸ்ஏ லெட்டர்ஸுக்கு நீங்க கொஞ்சம் கூட மெனக்கிடலாம். ஒரு ½ அன் ஹவருக்குள்ள இந்த முக்கியமா இந்த சின்ன சின்ன கேள்விகளை முடிச்சிடணுமா. அதுக்காக நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டும் போவோம்னா இதெல்லாம் முடிச்சுட்டு போங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்காது. This is the dog which bit a stranger yesterday. Very good. அதுதான். அடுத்தது penguin. A penguin Can swim. can swim. And swim in about 1 kilometer. Yes. இருக்கேன். Can swim about. இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா பென்குயின் எவ்வளவு ஸ்விம் பண்ணலாம் என்று வரணும். அதுக்கு பிறகு எவ்வளவு ஹவர் கண்டு வரணும். Can swim about 30 kilometers an hour. Yeah, an hour. அப்ப அது நீங்க இதுல அழகா அந்த முன்னுக்கு பார்த்துட்டு டப்பண்டு இதுல கொஞ்சம் குயிக்கா இருக்கணும். நீங்க the stranger which dog yesterday bite. ஓகே. அப்ப அதுல நீங்க கடை you have to be able to make the sentence. This is the dog that this is the dog which bite the stranger yesterday. அப்ப அதுல கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பீடான ஒரு ப்ராசஸ் வந்து நீங்க வச்சுக்கொள்ளணுமா. அஞ்சாவது ட்ரை பண்ணுங்க. That everybody. She is such a nice girl that everybody likes her. அது நீங்க கூடுதலா எந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல ஃபேமிலியரா இருக்கீங்களோ அது அந்த அளவுக்கு இவ்வளவு ஈஸியா இருக்கு. இதுல கணக்கு சிரமப்படுறதுக்கு இல்லை. பட் நீங்க வேணுமென்று சொன்னா இந்த he is such and அதுக்கு பிறகு வேணுமெண்டா you can put the number in order underneath the letter underneath the words. போட்டுட்டு அப்ப நீங்க you can make it order. சிலருக்கு சிரமமா இருந்து யாருங்க. if you are having any difficulty she is such a அதுக்கு வரக்கூடிய வேர்டுக்கு you put a number 1 then make it in the order and make a sentence. சரியானே? அப்ப இது ஒரு வகையான கேள்வி. இதுல இப்படியானதெல்லாம் நிறைய நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்த பாருங்க fill in the blank with the suitable word from the list given below. There is one word extra. எல்லாம் fixed ஆகாது. So one will be remaining. So effort, theater, couple, time, to, they, so, the, unknown, table, house, handwriting, that of, card, guess. சரியானே? அப்ப இதுல நீங்க சில வேளைகள்ல what you have to do is இந்த சென்டென்சஸை நீங்க திரும்ப வாசிக்கணும். சில வேளைகள்ல எடுத்து ஒரே தரத்துல நீங்க வாசிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த ஃபிட் ஆகாம போகலாம். அல்லது ஒரு வேர்டை நீங்க செட் பண்ணிட்டும் அதை திரும்ப வாய்க்கு பார்க்கக்குள்ள சரியா பிள்ளையாண்டு வருமா. Then newlyweds had received many valuable wedding gifts and they settled down in a suburb in the morning. They received in the mail. என்னது அடுத்து tickets. Mail. 2 tickets. Yes, number.
2 tickets for a popular Theater. Theater. theater in the city. in the city. ஸோ அப்படி நீங்க அப்ப இது அவ்வளவு பெரிய சிரமமா இல்லை தானே. அப்ப இதெல்லாம் யூ கேன் டூ இட் வெரி ஃபாஸ்ட். பட் யூ ஹேவ் டு மேக் ஷுவர் த what you have chosen is perfectly correct. ஓகே, அது நீங்க கவனமா இருக்கணும். சில வேளைகள்ல யுவர் பெர்செப்ஷன் உங்களை சொல்லும் அது நான் சரியா தான் செய்துட்டு போறேன்னு. அப்படி இல்லாட்டியும் நீங்க எழுதிட்டு அதை எழுதிட்டு அல்லது ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க யூ ஹேவ் டு ரீட் இட் அகைன் அண்ட் அகைன். இது ஒரு வகையான கேள்வி. இது கட்டாயம் வரும் எப்படியும். இது நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணக்கூடிய. அப்படி இதே அதே மாதிரி அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் வித்தின் பிராக்கெட். பிராக்கெட்ஸுக்குள்ள சில இதுகளை தந்துட்டு எது சூட்டபிளோ அதை உங்களை மோஸ்ட் சூட்டபிளோ அதை உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லி வரும். சரியானே. சில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸசைஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் ஆஃப் கீப்பிங் டிப்ரெஷன் அவே. இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாடி அண்ட் யுவர் மைண்ட் அண்ட் enabling. Enable. Simple person. Enable you to perform better in the work. Okay. Anything else? Anyone else? Second one, enables. Okay. Anyone else? Okay. Then why somebody told that enable? Yes. Subject is it. Yes. Then what should come? Enables. Yes. Enable. Might come. No, you have to be very careful. When you are choosing the answer, the subject, you have to be careful about the answer, whether it is singular or plural or you, we, they, or you to perform better in the workplace and at home. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் breathing. Proper breathing is essential. சரியானே. Proper breathe. So இது ஒரு இது 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 அவ்வளவு தப்பா இருக்க மாட்டேன் யோசிக்கிறீங்களா? Very easy. But you have to be very familiar with these sentences and words. நீங்க நான் ஒரு கொஞ்சம் கூடுதலா அந்த ரீடிங் அபிலிட்டியும் இங்கிலீஷ் ரைட்டிங் அபிலிட்டியும் இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் பெரிய சேலஞ்சா இருக்க சந்தர்ப்பம் இல்லை. சரியானே. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அல்லது நீங்க யூ கேன் பிராக்டிஸ் மோர் அண்ட் கெட் இட். இங்க பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன், கன்சிடரிங். அப்ப என்னென்ன சாராங்க இதுல? சில ரெண்டு ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அடுத்தது ஐஎன்ஜி ஃபார்ம். சில வேளைகள்ல இது ஒரு ஃபார்ம் நவுனா வரும். என்ன இங்க பாருங்க, கன்சிடர், கன்சிடரேஷன், கன்சிடரிங். நவுன் ஆயின் வரும். Consider. To consider, take into consider. You should take into. Take into. Consider is a verb. Consider is a verb. If you are having to consider, but here you get into. Consider. So you should take into consideration. Consider your heart rate. Okay, into. You just note of this one. Take into consideration. If it is to consider your heart rate. Okay, this is another form. Here you see incorrectly, correctly, incorrectness. Here fit, fitness, fitting. Demand, demanded, demanding. Steady, steadily, steadying. So இந்த பேப்பர் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களோட பவித்ரனாக்களை அப்லோட் பண்ணுனா நீங்க இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. இது இப்படி எல்லாம் பொட்டன்ஷியல் கொஸ்டின்ஸ் யூ மே கம் அக்ராஸ். ஏன்னா இதெல்லாம் உங்களோட இதை டெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நல்ல கேள்வி. அது இப்படியான இதுகளுக்கு உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்க.
அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே ஓகே இப்படி ஒரு சென்டென்ஸை தந்துட்டு ஒரு மெசேஜை தந்துட்டு அதை வாசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு certain number of questions தந்திருப்பாங்க. You have to answer the question. So இது comprehension தமிழ்ல வருந்தானே உங்களோட comprehension அதே மாதிரி ஒரு செக்ஷன். இது சில வேளைகள்ல லெட்டர்ஸ் அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அப்படி வரலாம், இது வரலாம், இல்லை லெட்டர் வரலாம், நோட்டீஸ் வரலாம், ஏதோ ஒன்று வரலாம். சரியானே? அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். பட் யூ ஹேவ் டு பி ஏபிள் டு ரீட் இட் வெரி ஃபாஸ்ட் அண்ட் நோட் இட். இதுக்கு ஒரு டெக்னிக் வந்து நீங்க வேணுமா இருந்தா இந்த பசேஜை குயிக்கா வாசிக்கக்கூடிய இருந்தீங்கன்னு சொன்னா குயிக்கா வாசிச்சுட்டு ரஃபா நீங்க ஒரு இந்த கொஸ்டின்ஸை போகலாம். கொஸ்டின்ஸை கடை ரெண்டு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரீடிங்ல நீங்க ஆன்சர்ஸை மார்க் பண்ணலாம். எடுத்த உடனே ஆழமா நீங்க வாசிச்சுட்டு போய் கேள்விக்கு போனீங்கன்னு சொன்னாலும் ஓகே. ஆனா அதை விட இந்த கொஸ்டின்ஸை வாசிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கேள்விடுதுன்றது ஒரு பிக்சர் எடுத்துட்டு நீங்க ஒரு ஆழமான ரீடிங்க்கு இதுக்குள்ள வாங்க. அதுக்கு முதல் பட் ஒரு மேலோட்டமான வாசிப்பொண்டு செய்யுங்க. அப்படியே ஸ்பீடா வாசிச்சுட்டு போயிட்டு அதுக்கு பிறகு இந்த கொஸ்டின்ஸே வாசிங்க. வாசிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே இது கேள்விடுதுன்றது. அதுக்கு பிறகு இந்த கொஸ்டின்ஸை வாசிச்சுட்டு பிறகு நீங்க மெசேஜ் ஒரு டெப்த் ரீடிங்க்கு போங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் கீழே நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் வாசிச்சேன். அப்ப அந்த டைம்ல நீங்க அண்டர்லைன் பண்ணியோ ஏதோ மார்க் பண்ணக்கூடிய மாதிரி வரும். அப்ப அப்படி ஒரு டெக்னிக்கை பாத்தீங்கன்னா பட் யூ ஹேவ் டு கெட் பிராக்டிஸ் ஃபார் திஸ். செய்தீங்கன்னு சொன்னா மிகவும் சுகமா இருக்கும். மற்ற நல்லா ஸ்கோர் பண்ணலாம். என்னன்னு சொல்லுங்க, there is nothing else you have to guess. You guess because if answer is within the passage, so you have to pick the correct word. That is the only case. So you have to be familiar with these questions and you have to understand the passage. Then you connect the answer to the question. இதுல எங்களுக்கு மார்க்ஸ் விடுபடுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. சில வழியில சுகமா இருக்கு. அப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க வச்சு கொண்டீங்களா இருந்தா சில வழியில இதை நீங்க வாசிக்கிறதுக்கு ஒரு ஒரு இது ஐயோ இந்த பெரிய மெசேஜ் இருக்கு நாங்களால வாசிக்கலுமோ இதை வாசிச்சு இவ்வளவு மான்சம் பண்ணலுமான்ற ஒரு இதோட மென்டல் ஒரு பெர்செப்ஷன் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களால தப்பா போயிடும். அப்படி இல்லாம முதல்ல மேலோட்டமா வாசிங்க. வாசிச்சுட்டு கேள்வியை வாசிக்கக்குள்ள கொஞ்சம் ஆழமா வாசிங்க. திரும்ப மெசேஜுக்கு ஆழமா வாங்க. ஸோ யூ வில் பி ஏபிள் டு டு இட். அது ஒரு வகையான கொஸ்டின். செய்து பார்க்கணுமா இல்லை? No, sir. Will do. Sir, excuse me, sir. Sir. Please. Can you hear me? Sir, yeah, sir. Is it the original form of the paper? This is one of the model. Original form of the paper, you know that they won't release the paper. Sir, what about essay, sir? Essay will come last. You will get essay. But these are the potential methods of question. So you will get 4 to 5 questions. Those 4 to 5 may be out from this. Okay. Okay, sir. Okay. So the main thing you have to be your vocabulary, your English grammar knowledge, and confidence. Those are the important things. If you are having good vocabulary and the grammar, there is nothing to worry. Yeah, okay. Fill in the blanks using one word from passage and each space. So this is another type, but more or less you won't get this one. சில வழியில் உங்களுக்கு லெட்டர் வருந்தானே லெட்டர் செய்யலாம் வரும். இதுல 9 பாத்தீங்கன்னு சொன்னா அண்டர்லைன் the correct word ending selecting from those given in the bracket. So இது ஆரம்பத்தில் உங்களுக்கு பேப்பர்ல ஆரம்பத்துல வரக்கூடிய ஒரு potential question, அந்த ஈஸியான question. I am in this position today because of their guidance.
guidance given by my parents. Very good. Union leaders have called for the party. Participate. Call for the participation. Participate. Call for the Union leaders have called for the participation of all members. Participation Noun. of all members. It should be a noun, no? Because for the participation. When you are having two, then it will be a verb. Participate. So Participating. you have to be careful. No. To Call for the Participate. participation. Participation of all members in the day rally. Connect பண்ணி பாருங்க. Union leaders have called for the participate of all members. Is it correct? No. No. Union leaders have called for the participating of all members. No, that's wrong. No. Because you may think that it is correct because of our spoken language. Yeah. Sometimes Yes. we speak like that, no? But that is not correct. So for the, if you are getting there into like those kind of words here, then you have to use the noun participation. Okay, and in those kind of things you have to be very careful. Huh? Yeah. My friend is Interested. Because why you are choosing interested? Interesting. In reading detective stories. Okay, but here there is something you can guess. friend That is not a present my friend continuous. is, my friend is The passive. passive. My friend is. Then it should be. It should be past tense form, no? Yeah. Yeah. Is The interested. participle. Third form. Interested. Okay, you have to be careful about here. But he is capable with such mind and joys in this excellent. It's a miracle. Here, It's a miracle. It's a miracle. Miracle. Miracle, sir. miracle. That he escaped with such minor injuries in this accident is because with that word, the sentence is ending. Yeah. It's a miracle. Then miracle, yeah. Because miraculous, if you are getting miraculous, something should follow that. Yeah. If it is a miraculously, then something should follow. Here, it's ending with the miracle. Okay? Yeah, yeah. The another one? He should. His should. Suitable. Suitability to this important post is His suitability, no? Then if it is, then it should be a noun. Suitability. yes. Suitability to this important post discussion. So those kind of things, and you have to be careful. And it is coming with the practice, and you have to read a lot, and you can do it. It's simple. Yeah, sure. Suitability. That's just great. Read the following text and answer the question. It's a comprehension. Comprehension, you won't get more because earlier also you did one, no? Yeah. So comprehension, I told you the technique. So Melotama Vasinga passage, then again go to the questions, read the questions, then come to the passage with the deep read. Okay? Then you while you are reading, you will be able to mark the answers. Okay. Let's go to the another one. So this is one of the law college entrance examination paper. That's a 3 hours paper, but here you get 1 hour paper only, no? Here you see something like this. In the initial stage, you may get like this. In each question,
1, 2, 3, select the incorrectly spelled word and write the numbers of the relevant choice on the dotted line provided against each page. So can you do it? Do the first one. Practitioner, precaution, predominant, preconception. But incorrectly spelled one. First one. In each of the question, select the incorrectly spelled word and write the number of the relevant choice. So one is That's incorrectly precaution. spelled. The yes must be T. Yes, T. Precaution. Second answer. You won't get Precaution. yes, no? Okay. I Then guess what will you too. do? What will you do? Once you select precaution, what will you do? Then write that second answer in Right. that blank. Number 2 here. Number 2 here, no? Yeah. Yeah. Put number 2 in the Yeah. bracket. Without you don't underline here. Okay. Yes. Sometimes some of you may make the mistake. So you may forget what you have read here. Then you underline here and go. But here, then you will completely miss the marks. Huh? So here it is bolded on the dotted relevant choice on the dotted line. You have to be very careful. The second one, can you? Surveillance. That third answer. Random. So other, what is the difficulty you are having? Other, to choose the incorrectly spelled one. So are you facing any difficulty here? Because these words are normally uncommon words you don't use in a day-to-day life, and it's you should have done some reading or writing practices to get to know of these spellings. So more or less, some of you will be able to do, but some will make mistake. சரியா நான் சொல்றது? சிலர் இதுல புலவரத்துக்கு கூடுதலா சந்தர்ப்பம் இருக்குமே என்னண்டா ரெஃபரண்டம், சூப்பரிண்டெண்டன்ட், சர்வேலன்ஸ், irrespective. அப்ப இதெல்லாம் வந்து கூடுதலா இங்கிலீஷ்ல வர்க் பண்றாங்களுக்கு ஓகே. Reading is the only thing to develop spelling. Very good. Reading. அப்ப ரீடிங்ல இந்த vocabulary-ய தெளிவா வச்சுக்கணும். இதுல தெளிவா பாத்தீங்கன்னா ரெஃபரண்டம், சூப்பரிண்டெண்டன்ட், இதுல இந்த சர்வேலன்ஸ், அந்த சர்வேலன்ஸ் நீங்க உங்களுக்கு ஒரு கேள்விப்பட்டிருந்தாலே கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, practice and reading the very important. அடுத்து பாருங்க, ரெக்ரூட்மெண்ட், மேக்னிஃபிஷன், சைக்காலஜிக்கல், சிம்பத்தட்டிக். Second answer, magnificent. Yes, must be C. Yeah, there won't be an S, no? It will be C. Magnificent. Okay. Here, another question. In each of the question from 4 to 6, rearrange the words in the alphabetical order. Okay. இது கொஞ்சம் tough question. You may get more time. Last time also we got some question of this. Huh? Sir, can you please explain this one? Okay. What you have to do is here. What they have asked. Rearrange the words in the alphabetical order. Okay. Rearrange the words in alphabetical. Check with the answer given and write the appropriate number of the relevant choice on the dotted line. Okay. Here you see alphabetical order. This first letter is R. So all 4 are having R. Second letter E. So every 4 is having similar. The third one is C. So until 3 letters, you don't get any order. Everyone is here. Another. Go to the 4th letter. Then you order it in alphabetical order. K, O, E, G. Then you can make order.
விளங்கிட்டா? Yeah, sir. Yeah. அப்படி இப்போ முதலாவது லெட்டருக்கு பார்க்குற, அப்புறம் செகண்ட் லெட்டருக்கு பார்க்குற, அப்புறம் தேர்ட் லெட்டருக்கு பார்க்குற, தேர்ட் லெட்டர் இல்லாட்டி ஃபோர்த்துக்கு பார்க்குற. ஃபோர்த் சில வழியில கே வந்து சில வழியில இதோட ஃபோர்த் லெட்டரோட இந்த ஆன்சர் எடுத்துடலாமே. Yeah. தமிழ்ல உள்ள அகர வர்க்கம் மாதிரியா சார்? அதே மாதிரி அது மாதிரி. இப்ப இதுல சில வேளையில கே வந்து 2 இடத்துல வந்து சொன்னா you have to go to the another one. சரியா? The next one. Next letter. So likewise you have to do. இது more or less you may get it. Yeah. This one answer CADB. Is this correct or wrong? Third answer. The third answer. So you Yes, sir. the answer the K. What is the K O E G? No, here O. You get 2 O, no? Okay. A B C D F G H I J K. G. And here E. The C is first. Second A one second. A. Then out of B and D, you have to choose the another letter. G L, which is first. G. G. Then E. Okay. So the answer is third one. Third Yeah. one. Okay. Likewise, you have to do it. You have to be very quick. Practice பண்ணுங்க. இந்த இப்படியான questions வந்தது. You may get this question paper. Last time we got it. This sort of question. The another one, in each of the questions from 7 to 11, select the most appropriate preposition to fill in the blank and write the number of the relevant choice on the dotted line provided against each question. William Shakespeare is the merchant Translated many languages. Into many languages. Into. So another one also like that. There was a serious car accident at Vijayarama Junction this morning. Reportedly, a car has collided with a lorry. Very good, very good. So what about the others? Yes, yes. உங்களால கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? Any difficulty for you all? Hello. Yeah, sir. Here. உங்களுக்கு இத கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? அப்படியானது எல்லாம் collided with, translated into. Yeah, sir. Okay. Practice பண்ணுங்க. என்னடா இதெல்லாம் short Sir, time if you குள்ள don't mind, can you please send this PDF in the group? Yeah, they will do it. Okay. Okay, But sir. Thank you. This entire paper is a 3 hours paper, but you practice this. Yeah, sir. So இங்க பாத்தீங்கன்னு சொன்னா on, through, at, with, in, on, with, at, இந்த வேர்ட்ஸ் யூஸ் வந்து மிக முக்கியம். அது உங்களுக்கு கூடுதலா ரீட் பண்றதுலயும் சின்ன சின்ன வசனங்கள் ஆக்கி நீங்க எழுதி பழகிருந்தீங்கன்னா வந்துடும். Look at the 10th one. Finally, justice depends partly dotted line the caliber of people working in the legal system. Better legal education is vital to this. Finally, justice depends partly in, on, at, with. On the caliber, at the caliber. Why you are choosing on? There's a glue here. Why you are choosing on? Even though there's a partly depends is there. Depends on. Depends on. Yeah. Okay. So depends on. familiar and all depends on under familiar இருந்தா அது வந்து depends partly on. Yeah. Yeah, sir. Okay. Yeah. Nothing to worry about. Yes, sir. Depends on. Depends partly on. Depends on. So likewise, you may get here another one. Each of the question 12 to 15 underline the correct option to fill the blank. Most people enjoy reading historical novels.
Which one may History come? novels. Historical novels. Historical novels. Yes. You have to be very careful. Huh? Historical. Here you are getting novels, noun. So historical novels. Such a novel generally has a plot set in the history. Here, try the 14th one. As revealed in the court of law, the victim had been threatened by the accused to keep quiet about the assault. Keep quiet. Keep quiet. Yes. Quiet about the So you have to be familiar with these two. Huh? And the time okay, this sort of questions you may get. So since the time is getting up, shall we go to some writing part? Sure, sir. Sure, sir. Yeah, this question also similar. Huh? In each of the question from 22 to 29, underline the most appropriate word. So here it is bolded, huh? Most appropriate. Not appropriate, most appropriate word to fill in the each blank from the options given within brackets. Here, because, unless, as, if, also. The people act a little strategy when a television camera comes their way. Some people behave a crazy puppeteer. Some people, what may come? also Or some people behave also a crazy. Also crazy. Yeah. Yeah. Okay. Also crazy puppeteer. Were following theirs is it's their things. Their strings. Crazy puppeteer were pulling their strings. Sir, அவரது also வருமா இல்லாட்டி as வருமா as a crazy puppeteer? As if. So some So as if, people not as if. behave As if. As if, no, as if one, as if a crazy puppeteer. No. Because one come, unless one come, behave also a crazy puppeteer. Some people behave as crazy puppeteer. You may get that as if, no? Because as if is suiting more than also. Some people behave, people act a little strangely when a television camera comes their way. Some people behave as if a crazy puppeteer were pulling also won't come. Some people behave also a crazy puppeteer. Some people behave because a crazy puppeteer. No. Some people behave unless a crazy puppeteer were pulling their strings, their arms were. One may come. Any guess? Other than also? Okay, நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேப்பர் கிடைக்கும் தானே, you may get this question. that is confused. Confused, yeah. But here they are strings, Yeah. So this one come, huh? They are never come. Excuse me, sir. Yeah. As if it means தமிழ்ல நாம as if அண்டா அத போல அர்த்தம் தானே சார் வரும் தமிழ்ல அப்படியா? Some people behave as if. But in English, as if அப்படி common யூஸ் பண்றது இல்லைன்னு.
some people behave other ஆல்சோங்கிறது ஆல்சோங்கிறது கிட்டத்தட்ட அதுவும் பண்றதுன்னு இப்ப இப்ப Yeah, also. நடந்து கொண்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பைத்தியரத்தனமா நடந்து கொண்டாங்க also some people அப்படி பெருமா behave சார் also, as if some people also behave ண்டா சரி some people behave also a crazy puppeteer அது அந்த இடத்துல ஒரு பொருத்தப்பாடு இருக்கா இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கேன்னு இல்ல சார் அவடத்த பிஹேவ் லைக் அப்படின்னு வரக்குள்ள ஓகே ஆல்சோ ஏர்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் கொஞ்சம் அன்சூட்டா தான் இருக்கு Yeah. some people behave because a crazy puppeteer were pulling their strings அப்படியும் வரலாம் சில வரையில் you try it later சரியா let's go to the writing part. What about the letter writing? Notice writing, it's letter fine. writing, It's okay. essay writing. You may get 3 writing part. An essay on the verum, either you get notice or letter. Read the following text and summarize it into 1/3. If you want to get it. 3 hours paper and audio on the So letterல இது முக்கியமா பாப்பீங்க லெட்டர் எழுதக்கூடிய மாதிரி இருக்குதானே so you have to be very fast enough to write down so formal letter தானே formal letter means you have to put your name and address date to whom you are writing describe their name and position address then dear sir or dear madam then heading then start writing and in the body part only you have to elaborate the stuff so in the conclusion part you have to appreciate their previous contribution, previous collaboration, previous support, then you have to request what you want to request. Yes. சரியானே அது body partல subject ஆளா கொடுத்துட்டு முன்னுக்கு நீங்க வெளியீங்க so with reference to the so and so and writing and போடுங்க அல்லது I would like to bring to your kind consideration or notice that அப்படின்ற ஆரம்பிங்க ஏதோ ஒரு அந்த ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே என்னென்ன இது எப்படி நீங்க ஆரம்பிப்பீங்க எனி ஐடியா ஒரு லெட்டர் ஹெட்லைனுக்கு கீழே டைட்டிலுக்கு கீழே எப்படி ஆரம்பிப்பீங்க I am Defrina from Jeffna. Yes, please. So what's the problem? That no, how are you starting the letter? So you have put your address and their address. yes, Then address and title, the subject. Then the first line. How do you start the letter? There are some certain formalities, certain ways in which you can start. So you are writing a letter to the GA. So how are you starting? So you are trying to elaborate one of your situation and requesting something. So how will you start? This is to inform you that. Yeah, that is one of the form. This is to inform your kind consideration or inform you that. That is one thing. Another thing. It is referred to. Very good. It is referred to, no, it is referred to, not like that, with reference to that. If you are referring something, previous communication or whatever article or something, then you start with reference to the article published on this day, likewise. So anything else, any idea else? அது சில கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அந்த லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்றது I would like to bring to your kind consideration that I would like to bring to your notice that this is reference to the list reference to the letter written so and so with reference to the article published like I would like to bring to your kind consideration அப்படி ஏதாவது ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு 1 or 2 லைன்ல நீங்க அந்த முதல் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்குள்ள வரணும்
So subject to body part la vandu you have to elaborate what you are intending to write. So அது அந்த body part la முடிச்சிட்டு அதுக்கு பிறகு final இதுல வந்து you have to appreciate their previous contribution or previous collaboration or support. So I am grateful for your past collaboration or support that you have given to us in this regard. So I am also looking forward to get some assistance from you in this regard also. அப்படி முடிக்கும். அப்ப நீங்க appreciate பண்ணி தான் அந்த request கொடுக்கணும். You have to conclude that letter. Okay? அந்த letter writing சும்மா ஒரு formal letters எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. Very easy. You can get them full marks of. டைம் 10 மணி ஆகுது. டைமை பார்த்துக்கணும். Yes. finish பண்ணனும். இன்னொரு விஷயம். சரியானே? ஓகே, லெட்டர்ஸ் நீங்க அப்படி பார்த்துக்கொள்ளலாம் தானே? ஒரு ஜெனரல் ஐடியா வந்துட்டா? Yeah, sir. We got. Essay writing also same. டைட்டில பார்த்துக்கொள்ளுங்க, அதுக்கேற்ற மாதிரி. Sir, give some essay idea, sir. No, time is over, no? Shall we make it tomorrow? I already asked, sir. What time, sir? Tomorrow, any possibility? குரூப்ல இருக்கீங்க. நாங்க ஒரு டைம் ஒன்று இப்ப என்னடா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றோம் லிங்க். It is almost 10 o'clock. Sir, give some ideas about headings. Essay headings. ஓகே, அந்த ஐடியாஸ்லாம் நாங்கள் குரூப்ல இருக்கா போட்டுருவோம். ஏன்னா டைம் இல்லாம இருக்கு. இப்போ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண எல்லாருக்கும் ஒரு ஷெட்யூல் தானே. நாங்கள் அதில் கொஞ்சம் டிப்ஸ் வரக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய லாஸ்ட் டைமில் பார்க்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதில் எடுங்க. ஸோ அன்னோன் மெசேஜஸ் எல்லாம் தவிர்த்து போட்டு அதில் கொஞ்சம் எடுங்க. 1 day தானே இருக்குது. அதில் மேக்ஸிமம் நீங்கள் ஷார்ட் டைமில் என்னென்ன விஷயம் பார்க்கலாம்ன்றது ஷேர் பண்ணுறோம். மௌன நீங்கள் சொல்ல இருக்கா? நான் ஃபினிஷ் பண்ணி விடையா? So essay writing பொறுத்த வரைக்கும் you get the clear title, no? அப்ப அவங்க டைட்டில் தலைப்பு போடுறதுக்கு பெரிய அந்த அளவு கெஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வராது. இப்ப உங்களுக்கு இந்த ஒரு டாபிக்கை தந்து ஒரு 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 ரிலேட்டட் மேட்டர் ஒரு இஷ்யூவை தந்து தான் எழுத சொல்லுவாங்க. ஒரு இப்ப உதாரணத்துக்கு இப்ப டிட்பா சைக்ளோன் சிச்சுவேஷன் உங்களுக்கு தந்துட்டு இதுல இந்த சிச்சுவேஷனுக்கு இதை எலபரேட் பண்ணுங்கன்னு சொன்னா எஸ்ஸே உண்டு. அப்ப அதுல உங்களுக்கு கிளியர் கட்டா நீங்க டைட்டில் இருக்கும். அது நீங்க பெரிய கெஸ் பண்ணி எடுக்கிறன்றதுக்கு இல்லை. பட் அந்த அது எஸ்ஏலையும் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ஒரு 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 லைன்ல எத்தனை வேர்ட்ஸ் நீங்க எழுதுவீங்கன்றது உங்களுக்கு ஒரு பிக்சர் இருக்கணும். அதே போல முன்னுக்கு இன்ட்ரடக்ஷன்ல வந்து ஓவராலா ஒரு அந்த எஸ்ஏட பிக்சரை கொடுத்துட்டு பாடி பார்ட்ல எலாபரேட் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கனெக்டிங் வேர்ட்ஸ் கிராமர் அழகா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ்ல மூன்றாவது சென்டென்ஸ்ல ஆர்கியூமெண்ட்ஸ்ல வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களோட கன்க்ளூஷன்ல வரக்குள்ள கன்க்ளூஷன்ல உங்களோட உங்களோட ஸ்ட்ராங் இதை சொல்லிட்டு முடிக்கலாம். ஒரு 4 பேராகிராஃபா வச்சுக்கொண்டீங்கன்னா சுகம். முதலாவது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு பிறகு ஒரு சினாரியோட ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கு பிறகு ஆர்குமெண்ட், உங்களோட ஆர்குமெண்ட், அதுக்கு பிறகு கன்க்ளூஷன். அப்போ அதில் முக்கியமாக உங்களோட கிராமட்டிக்கல் நாலேஜ், vocabulary, இந்த ஃபுல் ஸ்டாப், கமா, அந்த அதுகள் ரெஜூஸ் கிளியராக இருக்கணும். மற்றது உறுப்பெழுத்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு விளங்கக்கூடிய மாதிரி எழுதி கொள்ளுங்க. அது முக்கியம். கூடுதலா you read some articles or model essays, then you will be able to get a picture of it. Read and write அந்த practice உங்களுக்கு செய்யலாம். பட் கிராமர்ல நீங்க if you are strong enough, you don't need to worry. அப்படி எழுதலாம். அவங்க ஒரு அவுட்லைனை தந்து தர போறாங்க. சும்மா ஒரு ஹெட்லைனை தந்து உங்களோட எஸ்ஸே எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சினாரியோ தந்து எழுத சொல்றதால you will be able to make it. சரியானே? wish you all the best. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. try to harvest the full marks and get exemptions. Thanks a lot, sir. Thank you. இதுல பாப்போம் whether we will be able to help you all tomorrow if it is possible. Otherwise you just concentrate on it
tomorrow நீங்க இன்னும் லிசன் பண்ணிட்டு இருக்கிறத விட யூ ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் அண்ட் கெட் த ஐடியாஸ். அதில் இந்த ஸ்பெல்லிங்குகள் vocabulary அப்படியானதுகளுக்கு நீங்கள் கூடுதலாக ஃபேமிலியர் ஆகி கொண்டு சொன்னால், அல்லது நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் கொஞ்சம் செய்து வந்தீங்கன்னு சொன்னால் யூ வில் பி ஏபிள் டு டூ. It won't be a big challenge, but you have to score as much as possible from English. அதான் உங்களோட இப்போ சில மற்றதுகளில் சில குறைஞ்சாலும் இதில் இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட் இனாஃபாக இருப்பீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் அ குட் மார்க்ஸ். Okay, then wish you all the best and have a successful exam and get selected to the LLB program. Start studying. Okay, thank you. Thank you, sir. Okay, thank you. Good night. ஓகே, உண்மையாக ஜாயின் பண்ண எல்லாம் தேங்க்ஸ். நான் ஃபைனலாக உங்களுக்கு சமரி ஒன்று சொல்கிறேன். ஸோ இதான் உங்களுக்கு வந்து இன்னும் சண்டே உங்களுக்கு எக்ஸாம், பெரிய டைம் இல்லை. நீங்கள் இப்போ பரந்த அளவில் படிக்காமல் தெரிஞ்ச விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு எங்கெங்கே உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்ய பாருங்கள், எங்கெங்கே ஸ்கோர் பண்ணலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐக்யூவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயங்கள் அந்த கேள்வியில் செய்கிற உங்களுக்கு அனைமே அந்த 40 கேள்வியும் செய்வீங்க. ஆனால் அந்த டைமுக்குள்ளே எப்படி செய்கிறது, அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண மேக்ஸிமமான முக்கியமான கேள்விகளை நீங்கள் கவர் பண்ணி செய்கிறது, எந்த கேள்வி செய்யாமல் விடலாம், எந்த கேள்வியில் கூட சாய்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு எந்த கேள்வியில் வீக்காக இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொண்டு விட்ருக்கேன். அதில் எல்லா செக்ஷனும் இருக்குது, அதில் ஹிண்ட் இருக்குது அப்படி செய்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயும் வரக்கூடிய கேள்வி டவுட் இருந்தால் நீங்கள் குரூப்பில் போடுங்க, நாங்கள் சேவ் பண்ணலாம். இல்லாட்டி எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ண நம்பர் இருக்குது. அதே மாதிரி தமிழுக்கு தான். தமிழில் இப்போ நீங்கள் கட்டுரையில் அட்லீஸ்ட் லெட்டர் எழுத டைம் இல்லாட்டியும் லெட்டரை ஃபார்மேட்டுக்கு ஷோர்ட்டாக எழுதுனீங்கன்னா ஃபார்மேட்டுக்கு அது ஒரு மார்க்ஸ் வரும். ஸோ அப்படி மார்க்ஸ் எடுத்துக்க பாருங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கி எழுதாமல் தந்த ஸ்பேஸில் நீங்கள் எழுதுறதுக்கு பாருங்கள். மற்ற அறிவுறுத்தல் இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிங்க, இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. கோடு போட சொன்னால் கோடு போடுங்க, நம்பரில் சைடில் எழுத சொன்னால் எழுதுங்க, எழுதுகிற இடத்த கோடும் கோடு போடுற இடத்த நம்பர்லையும் மாறி செய்யாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் மெயின். அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி தான். இப்போ இங்கிலீஷ் இதெல்லாம் அந்த பெரிய பந்தி கேள்வியெல்லாம் கேள்வியை வாசி போட்டு பந்தியை திருப்பி வாசிப்பினா உங்களுக்கு குயிக்காக முடியும், டைம் சேவ் பண்ணலாம். இப்படியான சின்ன சின்ன டெக்னிக் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஓஎல் ஏஎல் எல்லாம் இடத்துல இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிப்பீங்க, தமிழ் எக்ஸாம் எழுதிப்பீங்க. நீங்கள் எழுதின எக்ஸாம் தான் ஃபார்மேட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். நீங்கள் இந்த 1 hour எக்ஸாமில் நீங்கள் எப்படி அதை அங்கே அட்டென்ட் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் அந்த 1 hour நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை பயம் வந்து ஜென்ரல் நாலேஜ் தெரியாட்டி பிரச்சனை. உங்களுக்கு தெரியாட்டி 400 பேர் தோற்றுனாங்கன்னா 400 பேரில் 350 பேருக்கு அதே கஷ்டம் வந்தாங்க. 50 பேர் தான் அதில் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகே, தெரியாட்டி இல்லை, தெரிஞ்ச சில விஷயங்கள். இப்போ உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு G20 மாநாடு கோப்புக்குள்ள பற்றி தெரியலன்னா நீங்கள் கவலைப்படாங்க, அது தெரியலண்டி. பட் அதை விட கோமனான விஷயங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து எப்பயுமே கோமன். இப்போ எப்படியுமே அதில் 10 மார்க்ஸ் மினிமம் உங்களுக்கு எடுக்கணும்னு இருக்கண்டா அந்த 10 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய வழிக்கான கேள்விகள் போடுவாங்க. அந்த கேள்விகளை நீங்கள் மார்க்ஸ் எடுக்காமல் போனால் தான் நீங்கள் கவலைப்படணும். ஸோ அப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் எடுக்க பாருங்க. பேசிக்கான விஷயம். நிதியமைச்சர் யாருன்னு கேட்டால் சொல்ல தெரிஞ்சுக்கணும், நீதியமைச்சர். இந்த நீதி நிர்வாகம் எல்லாம் முக்கியமான விஷயம். இப்படியான மெயின் விஷயம், பிரதமர்கள் வர மினிஸ்டர், இப்படியான பொலிட்டிக்கல் ஜெனரல் நாலேஜ் கேள்வி, அதே மாதிரி சில விஷயங்கள் பேசிக்காக அதோட வராது. புது கரண்ட் அஃபேரில் உங்களுக்கு மிஸ்ஸிங், நீங்கள் அப்டேட் இல்லாமல் இருக்கலாம், அதை யோசிக்காதீங்க. கரண்ட் அஃபேர் மிஸ் ஆனால் ஆகவே இந்த டைமில் தெரியாததை விட தெரிஞ்சதை வச்சு அப்படி எழுதலாம். இங்கிலீஷ்லேயே தான் ஒரு வசனத்தை திருப்பி எழுதினாதுகள் அல்ல உங்களுக்கு கிராமர் தெரியாட்டி ஓகே, கிராமர் தெரியலன்னா பிரச்சனை. கிராமர் தெரியாட்டி இங்கிலீஷ் தெரியாதா, ஆனால் கிராமர் தெரியாமல் அந்த கேள்வி இப்போ பந்தி கேள்வி இந்த கேள்வி ஆன்சர் எழுது பெரிய விஷயம் இல்லை. பந்தி இருக்கிற வசனத்தை கண்டுபிடிச்சி அந்த வசனத்துக்கு அப்படி எழுதுனா அவ்வளோ வரும். இல்லாட்டி அதுல இருந்து 5 கேள்வி இருந்தால் 5 கேள்விக்கு எங்களுக்கு வந்து ஒரு பந்தி கேள்வி பந்தியில் ஆன்சர் எழுது அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைனில் கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் அந்த அண்டர்லைன் பண்ணால் சரி. இப்படியான விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்குள்ளே பேப்பர் ஒர்க்காக செஞ்சு வரேன். நீங்கள் புதுசாக படிக்காட்டியும் தெரிஞ்சது இருக்கா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பேப்பர் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும். டவுட் இருந்தாலும் கேளுங்க, நாளைக்கு நம்ம குரூப்பில் இருக்கோம், கேளுங்க. வேறு எதுவும் நாளைக்கு 7 மணி நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் கமலஹாசன் செஷனும் இங்கிலீஷும் சேர்த்து ஒரு செஷன் போட பார்க்குறேன். இவ்வளோதான் விஷயம். மற்றது எங்களுக்கு வந்து நாங்கள் கடைசி கட்டாயம் தேங்க் பண்ணணும். ஸோ எங்களோட பேட்சில் எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ரிசோர்ஸ் பர்சனாக வந்த எல்லாருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு ஜூம் பேக்கேஜ் எல்லாம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தானே, எங்களுக்கு ஜூம் எல்லாம் இல்லை நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வழங்கினது ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமி, எஸ்பிஎம் அகாடமிக்கும் அதே மாதிரி சிட்டில் ஹாப் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். அதோட நாங்கள் டிஸ்க்ளைமர் இந்த பேப்பர் வந்து கடைசி டைமில் எங்களுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம் போயிட்டு. அப்போ நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேப்பர் இருந்தது அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் அட்லாண்டஜி யுகாட. ஸோ அவங்களோட பேப்பர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களும் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இப்படி நாங்கள் ஃபியூச்சரில் செய்கிறோம். இதே மாதிரி நீங்களும் பாஸ் பண்ணிட்டு அடுத்த தரம் வரக்குள்ளே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்களும் ஒரு ஃப்ரீ செஷன் செய்வீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.
வேற எதுவும் இருந்தால் நீங்கள் chat boxல போடுங்க. அப்படி டவுட் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் லீவ் ஆகி போகலாம். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.